இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காயை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பப்பாளிக்காய் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்பாளிக்காயை முதல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து பாதி அளவு பப்பாளிக்காய் தான் இன்றைக்கி பொரியல் ரெடி பண்ண போகிறேன். அதனால் பாதி அளவு கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பொரியலுக்கு தேவையான தேங்காய் தனியாக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் பாதி அளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பப்பாளிக்காயை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கரண்டினால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை அப்படியே வேக விட்டுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பப்பாளிக்காய் வந்து 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடியை திறந்து இந்த பப்பாளிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டினால் கிளறி விட்டுக்கணும். இதில் இருக்க தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம கரண்டினால் நல்லா அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை சேர்த்துப்போம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த பப்பாளிக்காயும் இந்த தேங்காய் துருவலும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இந்த பப்பாளிக்காய் பொரியலை வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பப்பாளி பழம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பப்பாளிக்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இந்த பப்பாளிக்காய் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.